இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் சார்கிட்ட பேசுறது. அப்போ வந்து ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இல்லை. பயம் இருக்கும் எப்பயுமே, ஆனா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நல்ல ரோலு, நல்ல டேரக்டர் அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா இன்னொரு 10 படம் போலீஸ் இருந்தாலும் 10 படம் பண்ணுவேன். நான் உங்களுக்கு சமந்தா பிடிக்குமா, நயன்தாரா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் பதில் சொன்னார், ஆனா அதை சொல்ல மாட்டேன் நான். இந்த படத்துல எனக்கு ரோல் கிடைக்கல, இல்லை ஒரு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றாங்களா நம்மள, அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியவே இல்லை. ஸ்க்ரீன்ல பாக்குறோம்ல, ஒரு சீன் பாக்குறோம்னா அப்படியே தான் இருக்கும். நேர்லையும் ஓடுறோம், சுடுறோம், எல்லாமே அப்படியே தான் இருக்கும். கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டுமே ஒரு 10-15 டேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. காலையில் 4 மணிக்கு எந்திரிப்போம், திரும்பி நைட்டு 12 மணிக்கு, 4 மணி இப்படியே போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சமா செட்டில் எல்லாம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. விடுதலை 2 பொறுத்தவரையில் இதுதான் நீங்க பண்ண சீன்ஸ், அல்லது தாண்டி வேற ஏதாவது சீன்ஸ் நாங்க பார்க்காம இருக்கா? நீங்க பார்த்தது வந்து ஒரு 20% தான் இருக்கும். சினிமாவோட நேரில் வணக்கம், நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்துல விடுதலை 2 திரைப்படம் ஒரு அழுத்தமான அரசியல் பேசுற திரைப்படமா வெளியே இருக்குது. இப்போ நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல ஆக்டர் பாலாபதர் இணைஞ்சிருக்கிறாரு. அதாவது படத்துல பாலா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்திலேயே குமரேசனோட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்துருந்தாரு. சொல்ல போனா இவரோட கதாபாத்திரத்தை கடைசி வரை நம்மளால முழுமையா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு. நீங்க? நல்லா இருக்கேன். விடுதலை 2க்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. உங்க கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்க முடியல. நீங்க என்ன கமெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க? காலையில இருந்து எப்படி பஸ்லாம் போயிட்டு வந்துருப்பாங்க? எல்லாம் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. இன்னும் ஒரு 2 நாள் போனோடனே தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரியும். உங்க கேரக்டர் பத்தி என்ன சொல்றாங்க பர்டிகுலரா? அதான் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு விடுதலை 1 நம்ம மொத்தமா தான் பார்த்தோம் நாங்க படமா. ஸோ விடுதலை 1ல கம்மியா தான் இருந்துச்சு. ஏன் விடுதலை 1ல வரல நிறைய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரியும் இதெல்லாம் இருக்கு அப்படின்றது. ஸோ அது இங்க வந்தனால எல்லாரும் ஹாப்பியா தான். இப்ப விடுதலை அப்படின்ற ப்ராஜெக்ட் நிறைய பேருக்கு வந்து முக்கியமானது. சூரி பிரதர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, விஜய் சேபி அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட கரியர்ல விடுதலை அப்படின்னா எதை மீன் பண்ணுது? விடுதலைனா என்ன மீன் பண்ணுது, என்ன கிடைக்கும்ன்றது இனிமேல் தான் தெரியும் எனக்கு. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸா அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அந்த காட்டுல போயிருந்தது ஒரு 160 டேஸ் விஜய் சேதுபதி, சூரியனா, வெற்றிமாறன் சார் இவங்கெல்லாம் இருந்த அந்த மொமெண்ட்லாம் ரொம்ப லைஃப் லாங் செரிஷ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வெற்றிமாறன் சாரோட படங்கள்ல தொடர்ந்து உங்களை நாங்க வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு என்ன விஷயம் ஈகரா இருக்குன்னா, வெற்றிமாறன் சாருக்கும் உங்களுக்குமான ஃபர்ஸ்ட் மீட் வந்து எப்ப நடந்துச்சு? அவர் கூட எப்படி நீங்க க்ளோஸ் ஆனீங்க? உங்க பாண்ட் பத்தி. ஓகே, வட சென்னை படம் பண்ணேன் நான் சார் கூட. அது அந்த டீமுக்கு அந்த டைம்ல வந்து ஒரு 80 டேஸ் கிட்டத்தட்ட அந்த டீம் கூட இருந்தேன். பட் அந்த ரோல் பெருசாவே தெரியாது. ஆனா நானும் அதுல அங்க ஒரு ஆள் மாதிரி தான் நானும் சுத்திட்டு இருந்தேன், அப்படியே இருந்துட்டு இருந்தேன். பட் அப்போ நான் சார் கூட எதுவும் பேசினதே கிடையாது. எங்களுக்குலாம் பயமா இருக்கும் அவரை பார்த்தாலும். இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் ஓடிடுவோம் நாங்க. அப்போல்லாம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம், பார்த்து சிரிக்க கூட மாட்டோம் நாங்க. என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம். ஸோ அசுரன் வந்துச்சு. அசுரன் ஒரு ரோல்னு வந்தோடனே கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் வந்துச்சு. சார் கிட்ட ஏதாவது பேசும்போது வேற ஏதாவது கேட்கறது, இது மாதிரி கேட்கறது, கொஞ்சம் பேசணும். விடுதலையில அங்க டவர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லார்ட்டையும் பேசிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் அது. ஆல்சோ நிறைய நாள் எடுத்தாங்க. ஒரு 160-170 டேஸ் எனக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னும் போது நிறைய டைம் கிடைச்சது சார் கிட்ட பேசுறது. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் சார்கிட்ட பேசுறது. அப்போ வந்து ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இல்லை. பயம் இருக்கும் எப்பயுமே, ஆனா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். என்னன்னாலும் கேட்க முடியும் என்னால அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல இருக்கும். ஓகே, அவர் சொன்ன கமெண்ட் ஏதாச்சும் ஞாபகத்துல இருக்கா? அப்போ வட சென்னை அப்படின்றத நோட் பண்ணல அப்படின்னாலும் அடுத்த அசுரன் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பிளே பண்ணும்போது கண்டிப்பா அப்ரிசியேஷனோ இல்ல ஏதாச்சும் ஒரு கமெண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கண்டிப்பா கொடுத்தாங்க. கமெண்ட்ன்றது ஞாபகத்துல இருக்கா? இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்தது எதுவும் ஞாபகம் இல்ல. இன்னும் பெட்டரா பண்ணணும்னு தான் எப்பயுமே சொல்லுவாரு. இதை இந்த மாதிரி பண்ணிருக்கணும், இதை இன்னும் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எனக்கு இதை எடிட் பண்ணிட்டு இருக்கும் போதே சார் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு அசுரன் ரோல் தான் உன்னோட ரோல் கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்பவே சொன்னார். எனக்கு அப்போ புரியல எனக்கு. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த கேரக்டர் இல்லைன்னா அந்த படம் கிடையாது. இங்க அப்படி கிடையாது, அதனால அப்படி சொல்லியிருப்பாரு போல. அந்த கமெண்ட் மட்டும் ஞாபகம் இருக்கு. அவருக்கு என்னன்னா, அந்த ரோலுக்கு ஒருத்தங்க செட் ஆறாங்க, இந்த டீமுக்கும் இவங்க செட். அது எப்படின்னா, அங்க அவர் பிளைண்டா நம்பி அங்க இருக்கணும் நம்ம. ஓகே, அந்த மாதிரி அவர் என்ன சொன்னாலும் ரெடியா இருக்கணும். அதே மாதிரி நம்ம அட்லீஸ்ட் ஒரு படமா நம்ம டிராவல் பண்ணிருக்கணும் அந்த டீமோட. அப்பதான் தெரியும் அவங்கள பத்தி நமக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டா கூப்பிட்டுருவாங்க. இப்ப நான் மட்டும் இல்ல, இப்ப மூணு ரமேஷ் இருக்காரு, தனுஷ் சார் நிறைய படம் பண்ணியிருக்காரு, இப்ப அடுத்து சூரியனும் நிறைய படம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்றேன். அவருக்கு செட் ஆச்சுன்னா செட் ஆயிடுவாங்க அவங்க. ஓகே ஓகே. இப்ப ஃபர்ஸ்டே சொல்லியிருந்ததா உங்களோட கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்க முடியல, நிறைய ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க. நீங்களும் குமரேசன் கதாபாத்திரமும், அதாவது பாலா கதாபாத்திரமும் குமரேசன் கதாபாத்திரமும் வாத்தியாரோட உண்மை நிலை வந்து புரிஞ்சுக்குவாங்க. வாத்தியார் வந்து நல்லவர் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. ஆனா கடைசியில
அதிகாரி வந்து சுட சொல்லும் போது குமரேசன் வந்து சுட மாட்டாரு, ஆனா நீங்க சுட்டுருவீங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை வச்சு நாங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த செயல் செஞ்சோடனே எங்களுக்கே ஒரு பார்வை மாறுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சோ எங்களுக்கு இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது அந்த கதாபாத்திரத்தை, பாலா அப்படின்ற கதாபாத்திரத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த கதாபாத்திரத்தை? அதுதான், அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க சொன்னா கீழே இருக்கவங்க செஞ்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சூரியன் மாதிரி ஆயிடும். ஓகே, இல்லைன்னா இது வேணாண்டா அப்படின்ற மாதிரி அந்த பயம் இருக்கும். இந்த ரெண்டு கேரக்டருக்கு ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, அவர் சொன்னோன்னே இவர் செஞ்சுட்டாரு, இவர் செய்யல, அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டும் கிட்டத்தட்ட ரெண்டு பேரோட மைண்ட் செட்டும் அதுதான். பட் இவன் வந்து அவங்க அதிகாரி சொல்றது செய்யறவன், இவன் செய்யாதவன், அவ்வளவுதான். இதான் ஒரு இந்த மாதிரி தான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஓகே. இப்ப நம்ம ஒரு வோல்டுக்குள்ள போக போறோம், அந்த உலகத்துக்குள்ள நம்ம போய் இருக்க போறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். சோ விடுதலை அப்படின்ற உலகத்துக்குள்ள நீங்க போகும்போது வாத்தியார் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, குமரேசன் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாத்தியார் ரோல் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அந்த இதுவே ஸ்டார்டிங்ல எதுவுமே தெரியாது. அது தனியா நடக்கும், எங்களுக்கு தனியா நடந்துட்டு இருக்கும். அப்புறமா இந்த கார்டு போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து அவரை பத்தி சொல்லிட்டே வருவாரு. அதே மாதிரி அவரையும் நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் சேதனும். ஆனால் இந்த ரோலும் இந்த டைலாக்லாம் சொல்லிட்டே வருவார். இந்த மாதிரி மக்கள் இப்படி இருக்கணும், எங்ககிட்ட ரொம்ப இதாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே 2 பேர் இருக்காங்க, இங்கே போனால் இப்படி சேர்த்துருவாங்க அப்படின்னும் போது கொஞ்சமாக அந்த கேரக்டர் கிட்ட இன்வால்வ் இப்போ படத்தில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் ரியலாகவுமே போக போக அந்த கேரக்டர் கிட்டே போயிட்டோம். நாங்க அந்த வாத்தியார் கூடயே நாங்க இருக்கிற மாதிரி அந்த மாதிரியே போயிட்டோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. குமரேசன் கதாபாத்திரம் அவர் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கதாபாத்திரம். ஆல்மோஸ்ட் அப்படியே சூரியனோட ரியல் என்னவோ அப்படிதான் இருக்கும். குமரேசன் வந்து உண்மையா இருக்கும், ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும். அந்த அளவு தான் புரிஞ்சிருந்துருங்க எனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப நம்மளா இருந்தா நம்ம என்ன யோசிப்போம், ஒரு சாரி கேட்டு போயிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே கிடையாது, எவ்வளவு பிரச்சனை நடக்கும். ஸோ அதான் அந்த அளவு உண்மையா இருக்கிற கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும், இன்னசென்ட்டா இருக்கும் ரொம்ப. ஒரு தயாராகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். கான்ஸ்டபிள் கேரக்டர், ஸோ போலீஸ்னு வரும்போது ஒரு ஃபிட் அந்த மாதிரி நம்ம தயாராகி ஆகணும். ஸோ விடுதலை ப்ராஜெக்ட்காக நீங்க என்னென்ன விஷயங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க, உங்ககிட்ட தயார்படுத்தி? ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஸ்க்ரீன் டெஸ்ட் வச்சாங்க. ஓகே, ஒரு கிரவுண்ட்ல ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. போட்டு பார்த்துட்டு அதான் சார் வந்து இன்னும் கொஞ்சம் டோன் ஆகு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இது வந்து மலை அந்த மாதிரி இது கொஞ்சம் இந்த கார்டியோலாம் பண்ணி நல்லா ரெடியாக இருந்துக்கோ எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவ்வளோதான் சொன்னார். ஏன்னா அப்பயும் நான் கொஞ்சம் ஓரளவு ஃபிட்டாக தான் இருந்தேன். பட் இன்னும் கொஞ்சம் ஃபிட் ஆகு, இன்னும் கொஞ்சம் டோன் ஆகு அப்படின்னு சொன்னார். ஓகே. ஒரு ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி தான் அசுரன் இப்போ விடுதலை அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு ஈகர் வந்திருக்கும்ல, வெற்றிமாறன் சார் போட நம்ம பண்ணி ஆகணும், நம்ம ஏதாச்சும் நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் போட்டு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்கீங்களா விடுதலை? அந்த மாதிரி இப்போ நமக்கு தெரியாது, இப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோன்னே தெரியாது. அதனால ஹோம்ஒர்க்லாம் இது பண்ண முடியாது. நம்மளால அந்த மொமெண்ட்டுக்கு 100 200% கொடுக்கணும்ன்ற மைண்ட் செட் மட்டும் இருக்கும் எப்பயுமே. அவ்வளவுதான் அங்க மேக்ஸிமம் பண்ண முடியும் நம்மளால. ஓகே. இப்போ நாங்க நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல சொல்லி கேள்விப்பட்டது என்னன்னா, வெற்றிமாறன் சாரும் அந்த பக்கம் சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சார் இருந்தாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் பயங்கர பரபரப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி, அனல் பறக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கும்? அவங்க 2 பேர் இருக்காங்க. இல்ல, அந்த எடுக்கிற சீனை பொறுத்து தான். இப்ப சாதாரணமா ஒரு லவ் மாண்டேஜ்லாம் எடுக்கிறாங்கன்னா எல்லாம் ஜாலியா பேசிட்டு சிரிச்சுட்டு எடுப்பாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு சாவர மாதிரிலாம் ஒரு சீன் இருந்துச்சுல, அதெல்லாம் உண்மையாலுமே அங்க வந்து ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த மாதிரி இடம்லாம் இருக்கும்போது ரொம்ப டென்ஸ்டா இருக்கும். ஏன்னா ஃபுல்லா ஒரு சிங்கிள் ஷாட்ல போவாரு, ஒருத்தவங்க மாறினாலும் பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி இடம் வந்து அப்படியே இங்க நம்ம இதுல ஸ்கிரீன்ல பாக்குறோம்ல, ஒரு சீன் பாக்குறோம்னா அப்படியே தான் இருக்கும். நேர்லயும் ஓடுறோம் சுடுறோம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம அதை பண்ற மாதிரியே இருக்கும் அங்க. ஸோ அந்த டைம்ல செட் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கும். மற்றபடி நார்மலா மாண்டேஜ் இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னா எல்லாருமே கேஷுவலா ஜாலியா தான் இருக்கும். ஓகே. ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சீன் ஞாபகம் இருக்கா பயங்கர பரபரப்பா இருந்துச்சு? அதுதான் அந்த ஃப்ரெண்டு செத்து. இதை தாண்டி வேற ஏதாச்சும் கஷ்டமான சீன் இருந்திருக்கும், மலைப்பகுதிகளில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது கஷ்டமா? அது ஃபுல்லுமே கஷ்டமானதுதான். அந்த டிராவல் ஃபுல்லுமே நம்ம ஸ்கிரீன்ல தெரியறத விட அந்த டெரைன் இன்னுமே இதா இருக்கும், இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா டிராவல் பண்ணி இப்போ டிராவல் தான் பிரச்சனையாங்க. நம்ம ரூம்ல இருந்து அந்த மலை கீழே போறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும், அங்கேருந்து மேலே போறதுக்கு 1 hour ஆகும். ஸோ ஷூட்னா முன்னாடி 2 மணி நேரம், பின்னாடி 2 மணி நேரம் இதுலயே போயிடும். அதுவும் மேலே வந்து இந்த ஜீப்ல தான் போவாங்க. இப்படியே தான் ஆடிட்டே தான் போவோம் ஃபுல்லா. அப்பா அப்படின்னு ஆயிடும். ஷூட் போகும்போது கூட ஜாலியா இருக்கும், சரி ஷூட் போறோம் அப்படின்னு. வரும்போது தான் அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டம் தான் இருந்துச்சு. மற்றபடி அங்க போயிட்டா அந்த சீனுக்குள்ள போயிட்டா அது ஒண்ணுமே தெரியாது நமக்கு. ஏன்னா சேதுன்னா இருக்காங்க, வெற்றிமாறன் சார், சூரியன் எல்லாம் இவங்கெல்லாம் இருக்கும் போது நமக்கு அந்த இதுவே இருக்காது. எப்பயுமே ஒரு பூஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. இப்போ டெரைன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் என்னன்னா, டிராவல் பண்ணி போகணும் அப்படின்ற விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அந்த டெரைன் உங்களுக்கு செட் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். விடுதலை 1க்கு போகும்போது அந்த டெரைன் வந்து உங்களுக்கு எப்படி
சேலஞ்சா அதான் இருந்துச்சு. first அந்த இருக்கிற பகுதிக்கு வந்து எவ்வளவு கான்ட்ராஸ்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? டோட்டலாவே கான்ட்ராஸ்டா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ் ஜாலியா இருந்துச்சு. நம்ம டூர்லாம் போகும்போது இங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவே டெய்லி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெடியூல்னா ஒரு 45 டேஸ் இதே தான். காலையில 4 மணிக்கு எந்திரிப்போம், திரும்பி நைட்டு 12 மணிக்கு, 4 மணி இப்படியே போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் எல்லாம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிரேக் விடுற வரைக்கும். ஸோ எல்லாருக்குமே அந்த மைண்ட்ல ஒரு என்னதான் எல்லாரும் ஆர்வமா வேலை பார்த்தாலும் அந்த மைண்ட்ல எல்லாருக்குமே அந்த கஷ்டப்படுற ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஃபீல் வர ஆரம்பிச்சது. போனோடனே நல்லா இருக்கும். அந்த ஸ்கெடியூல் எப்போ ஒரு 15 டேஸ் கிட்ட எல்லாம் போதோ ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸ் வந்துரும் அந்த இடத்துல. கிளைமேக்ஸ் எப்படி ப்ரோ ஷூட் பண்ணாங்க? பயங்கர எங்களுக்கே பயமா இருந்துச்சு, விழுமா விழாத அப்படின்னு மாதிரி ஒரு தாட்ல இருந்துட்டு எப்படி ஷூட் பண்ணாங்க? அது எவ்வளவு சேலஞ்சா இருந்துச்சு அந்த பகுதிகள்? கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டுமே ஒரு 10-15 டேஸ் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல. அத்தனை நாளா? அந்த டெரைனே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம காட்டுக்குள்ள போறதை விட இது ஃபுல்லுமே இப்படி இருக்கும். ஒரு சைட்ல அவங்க வருவாங்க, ஒரு சைட்ல நாங்க வருவோம்னு சொல்லி அந்த இடமும் அப்படிதான். இப்ப நம்ம இந்த ஃப்ரெண்டு சீன் சொன்ன மாதிரி லிட்டரலா ஒரு ஃபைட் நடக்கும். நீங்க அங்கேயும் சுட்டுவாங்க, நீங்க இங்கேருந்து வாங்க, நீங்க 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மைக்ல அங்கேயும் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த இடத்த பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு ஷூட் அவுட் நடக்குது அங்க அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த டே ஆஃப் ஷூட் உங்களுக்கு மறக்கவே முடியாது? நான் மறக்கவே மாட்டேன். ஒரு முக்கியமான சம்பவம், பயங்கரமான சீன் எடுத்துட்டு இருந்தோம், அதனால வந்து எங்களால மறக்கவே முடியாது ஸ்பாட்ல. எனக்கு அதான் நான் பண்ண சீன்றனால அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து இன்னொரு பையனை சாவடிச்சிருவாரு சேத்தன் சார். ஆமா, அந்த சீன் ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு. எனக்கு அந்த டைம்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த டைம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதாவது ஃப்ரெண்டு ஒருத்தர் செத்துருவான்ல, இந்த மாதிரி பாஸ்கர் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சீன் ரொம்ப ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த இடத்துல அதை பண்றதுக்கு. ஓகே, இப்ப வடசென்னை, அசுரன், இப்ப விடுதலை, 3 படங்கள் மொத்தம். இப்ப விடுதலை 2 இல்லாம விடுதலை அப்படி 3 படங்கள் மொத்தம். இப்ப வெற்றிமாறன் சார் டைரக்ஷன். இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் அவர் டைரக்ஷன்ல என்னென்ன வித்தியாசம் நீங்க வந்து கவனிச்சீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு எனக்கு விடுதலைனா எனக்கு வந்து இன்னும் சார் கூட க்ளோஸ் ஆனது எனக்கு அது ரொம்ப எனக்கு அதுதான் நம்பர் 1. இந்த படத்துலேயே எனக்கு ரோல் கிடைக்கல, இல்லை ஒரு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களா நம்மள, அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. எனக்கு நான் அவர் கூட பழகின அந்த டைமு, அவரு கொடுத்த அட்வைஸு, நாங்கள் நிறைய கேட்பேன் அவர்கிட்ட. ஃபிட்னஸ் பற்றி நிறைய கேட்பேன், கிரிக்கெட் பற்றி பேசுவோம், இந்த மாதிரி நிறைய பேசுவோம் நாங்கள். இப்போ நம்ம நார்மலாக ஆடியன்ஸ் வடச்சென்னை நானும் அவர்கிட்ட எதாக இருந்தாலும் வடச்சென்னையில் வந்து நிறுத்திடுவேன், ஏதாவது பேசிட்டு இருப்போம். ஆனா வடச்சென்னையில இந்த கேரக்டர் பார்த்தாலும் வடச்சென்னை ஆனா எல்லாத்தையும் சொல்லுவார் அவரு. வடச்சென்னை பத்தி இது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அது வந்து இந்த கேரக்டர் இது வந்து இங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே அது ஒரு 1/2 மணி நேரம் பேசுவார். அந்த அளவு பிடிக்கும் எனக்கு. அவருக்கும் வடச்சென்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் விடுதலையில அதுதான் டேக் அவே. அசுரன்ல ரொம்ப அந்த இன்ட்ராக்ஷன் இது கிடைக்கல எனக்கு சார் கிட்ட பேசுறது. அந்த மாதிரி அசுரன்ல டேக் அவேனா எனக்கு இது வரைக்கும் நான் பண்ண ரோல்ல எனக்கு வந்து என்னோட ஃபேவரட்னா எனக்கு அசுரன் தான். அதுதான் என்னோட டேக். இப்பயும் யாராவது கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன்னா அசுரன் தான். எதனால? எனக்கு தெரியல, அந்த ரோல் ஒரு மாதிரி அப்படியே வந்து எனக்கு அப்படியே எனக்குன்னே செட் ஆன மாதிரியே இருக்கும் எனக்கு. அதுவும் அதுல வச்ச ஷார்ட்லாம் ஒரு மாதிரி ஒரு கெத்தா மாசா இருக்குமா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, வடச்சென்னை வந்து ரொம்ப இப்போ எங்க ரோலா பாத்தீங்கன்னா இவன் எங்க இருக்கானே தெரியாது அப்படின்னு இருக்கும். ஆனா ரொம்ப எமோஷ்னலி எனக்கு அந்த படம் உள்ள இறங்கிடுச்சு. அந்த இடத்துல இருந்து அவர் உங்க அண்ணன் அந்த அமீர் சார் வந்து எங்களுக்கு அண்ணன்ற மாதிரி ஒரு 50-60 நாள் ஷூட் பண்ணிட்டோம். எனக்கு இப்போ வந்து வடச்சென்னை இப்போ நான் எங்கேயாவது டிவியில பாக்குறேன்னா எனக்கு அந்த இன்டர்வல் பிளாக் வந்த உடனே எனக்கு வந்து இன்டர்வல் பிளாக் முடிஞ்சு படம் ஆரம்பிக்கும். அந்த ஊர் அமீர் சார் போர்ஷன் வரும்போது அப்படியே அழுக வர ஆரம்பிச்சிடும் எனக்கு. இன்னுமே என்னால அந்த இடத்துல இருந்து வெளில வரல நானு அப்படின்னு தான் எனக்கு தோணும். அதுவும் நான் சார்கிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு இப்போ நான் ரீவாட்சே பண்ண மாட்டேன் நான் வடச்சென்னை. என்னைக்காவது ரொம்ப எங்கேயாவது போட்டேன் பார்க்கணும்னு இருந்துச்சு, போட்டேன்னா அந்த ஃபிளாஷ்பேக் வந்தோடனே அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன் நான். ஏன்னே தெரியாது அது எனக்கு. ஸோ அதனால எனக்கு அதான் எமோஷனலி அங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்னோட ஒரு டேக் அவே அந்த படத்துல இருந்து. வாத்தியார் கூட என்னென்ன விஷயங்கள் பேச முடிஞ்சது, அவர் என்னென்ன விஷயங்கள் சொன்னாரு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் சொன்னாரு விஜய் சேதுபதி அவர்கள்? அந்த மாதிரி சொல்றத விட ஒரு ஸ்டார் வந்து நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஃப்ரெண்டுன்றத விட இப்போ நிறைய பேர் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பழகுவாங்க, நல்லா இருப்பாங்க. பட் சில பேர் தான் நமக்கு அந்த ஜோன் கொடுப்பாங்க. இப்போ என்ன வேணா கேட்கலாம் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லலாம், அப்பதான் காத்துவாக்குல 2 காதல் வந்துருந்துச்சு. விடுதலை 1 டைம்லயா?
விடுதலை 1ஓட ஷூட்டிங் அப்போ அதாவது இது விடுதலை 1 or 2 எங்களுக்கு அப்போ தெரியாது. ஸோ ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஏதோ அந்த ஜீப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் வந்துச்சு. அப்பதான் கேட்டேன், ஆனா உங்களுக்கு சமந்தா பிடிக்குமா நயன்தாரா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் பதில் சொன்னார், ஆனா அதை சொல்ல மாட்டேன் நான். ஆனா எனக்கு எந்த இதுவுமே இல்லை அவர்கிட்ட கேட்கும்போது, இது யார்கிட்ட கேட்க முடியுமா நம்ம இந்த மாதிரி. ஸோ நான் போய் கேஷுவலா கேட்டேன். அந்த ஏதோ கேமரா செட் பண்ண ஒரு 10 minutes ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து சரிடா ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தார். நான் சும்மா அந்த மாஸ்டர் எப்படின்னு இருந்துச்சு, மாஸ்டர் நடிச்சதுலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்பயும் திரும்பியும் அமைதியா இருந்துச்சு. சரி ஓகே இதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த அளவு எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாரு அவர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. குமரேசனுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல, நீ தான் இந்த கேம்ப்லயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சந்தோஷம் அப்படின்ற விஷயமே இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளவு டெரரா சுத்திட்டு இருப்பாரு அங்க ஹீரோ அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள வந்து. இல்ல அவரும் சுவேதன் மாதிரி தான், ஃபுல்லும் அது இன்னசென்ட்டா இருப்பார் ரொம்ப. அவரும் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு நம்ம. அந்த மாதிரி சின்ன சீன் நம்ம பண்ணாலுமே ஆப்போசிட்ல நின்று நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பார். சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு, பண்ணு இப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருப்பார். ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான சூரியன். ஓகே பிடிக்கும் ரொம்ப. ஓகே, விடுதலை 2 பொறுத்தவரையில இதுதான் நீங்க பண்ண சீன்ஸ் அல்லது தாண்டி வேற ஏதாவது சீன்ஸ் நாங்க பார்க்காம இருக்கா? நீங்க பார்த்தது வந்து ஒரு 20% தான் இருக்கும். 20%? இல்ல எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். இப்ப சூரியன் என்னன்னா, சூரியனுக்கு எவ்வளவு சீன் இருக்கோ அதை தாண்டி ஒரு 70% நடிச்சிருப்பாரு அவர், இன்னும் நிறைய சீன். அதே மாதிரிதான் சேதுவனனுக்கு இருக்கும். எனக்கு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு பிடிச்ச சீன் அந்த தேட்டர் போய் பாக்குறது. நாங்க இங்க இருந்து இப்ப படத்துல வந்து அந்த தேட்டர் சீன் மட்டும் இருக்கும். நாங்க எப்படின்னா இங்க இந்த வார்டனுக்குலாம் தெரியாம, இந்த சேத்தன் சார் இவரெல்லாம் மூணா ரமேஷனுக்குலாம் தெரியாம ஏஞ்சி இந்த செவரியர்லாம் குதிச்சு அங்க போய் படம் பாக்குற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அந்த டைம்ல. அதே மாதிரி இந்த தண்ணி தொட்டி மாதிரி பெருசா ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் வரல. அங்க வந்து எல்லாரும் குளிக்கிற மாதிரி காலைல எல்லாரும் சீக்கிரம் எழுந்துச்சு எல்லாரும் எந்திரிங்கடா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே பாத்ரூம் போயிட்டு இந்த மாதிரிலாம் வந்து குளிச்சுட்டு இந்த மாதிரிலாம் சீன் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. நம்ம திரும்பி அந்த காலேஜ் டேஸ்க்குலாம் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ விடுதலை அப்படின்ற ப்ராஜெக்ட்ல நீங்க வரும்போது எத்தனை நாட்கள் உங்களுக்கு டேஸ் சொன்னாங்க? மொத்தமா எத்தனை நாட்கள்? 20 to 25 days இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மொத்தமா எத்தனை நாள்? ஒரு 160 days. 160 போயிடுச்சு. ஓகே இல்ல அது என்னன்னா அது இப்பெல்லாம் அது ஃபர்ஸ்ட் அவர் சின்னதா பிளான் பண்ணாங்க. இப்போ வந்து சேதுவன்ட்ட 8 daysன்னு சொல்லிட்டு இவ்வளோ டேஸ் அது அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சின்ன கதையா தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. பட் அந்த சத்தியமங்கலத்தில் எடுக்கும்போது அதை அங்க எடுக்கவே முடியல எங்களால். அது இன்னும் மோசமான இடம், அது இன்னும் கஷ்டமான இடம். அங்க நாங்க சார் ஒன்று பிளான் பண்ணிட்டு போயிருந்தாரு, அதை அங்க பண்ண முடியல. ஸோ அதனால அப்படி கதையே வேற மாதிரி ஆறனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே எலாபரேட் ஆகிட்டே போயிடுச்சு எல்லாம். ஓகே இப்போ ஒரு கேரக்டர் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப டாக்கா இருந்துட்டு இருக்குது. இன்னும் டேஸ் ஆக அந்த கேரக்டர் பத்தி பயங்கரமா பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ராகவேந்தர் கேரக்டர் அவருமே எப்படின்னா நம்ம சின்ன வயசுல அந்த மர்ம தேசம்லாம் பார்த்துருக்கோம்ல. எனக்கு இவங்கெல்லாம் கூட வேற ஹோட்டல்ல தங்கியிருந்தேன். நானும் சேத்தன் சார்லாம் ஒரே ஹோட்டல்ல தான் இருந்தோம். நாங்கள் ஒன்னா கிரிக்கெட் விளாண்டோம். நம்ம எனக்கு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலனா இவங்க 2 பேரும் தான் ஹீரோயின் நம்ம வீட்டில். அவங்க சேத்தன் சாரும் அவங்க ஒய்ஃபும் தான். அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவர்கிட்ட பேசுறது பழகிறது அந்த மாதிரி அந்த மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணி பேசிட்டு. ஆமாம்மா, நான் போனோடனே சொல்லிட்டேன் நான், சார் இந்த மாதிரி இது எனக்கு எடுத்தோடனே சொல்லிடுவேன் நான். எதா இருந்தாலும் எனக்கு அவங்ககிட்ட ஏதாவது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு போய் சொல்லிடுவேன் நான். சேதுவன் வண்டியும் அப்படிதான். இந்த நயன்தாரா கூட ஒரு படம் பண்ணியிருப்பாரு சேதுவன் தான். அதுல நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தூரத்துல நின்றுட்டு இருப்பேன். அந்த மாதிரி அவர் வந்துட்டு இருந்தாரு. நேரா போய் சொன்னேன், நான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாடா தேங்க்யூடா அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு. தொடர்ந்து போலீஸ் கேரக்டராகவே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிபிமா இருக்கட்டும், விடுதலையா இருக்கட்டும், இது ஒரு படம் அப்படின்றதுக்கு அப்புறம் ரோல்ஸ் தொடர்ந்து வருதா இல்ல கோ இன்சிடென்ஸ் அப்படின்ற மாதிரி? கோ இன்சிடென்ஸ் மாதிரி தான் இருக்கு. நான் நடுவுலையும் நிறைய பண்ணேன், அது யாருக்கும் தெரியல பெருசா. ஸோ அதனால சில படம் நல்லா போகும், சில படம் நல்லா போகுது. பட் இது லக்கிலி இது ரெண்டும் நல்லா போனோடனே அதே மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பட் நார்மலா வேறையும் பண்ணிட்டு தான் இருந்தேன் நடுவில் நான். இப்போ விடுதலை 1 எஃபெக்ட் நம்ம பத்தி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் எப்படியான ரோல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு? ஓகே, கிரே ஷேட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கா? எப்படி இருக்கு? கிரே ஷேடா தான் போயிட்டு இருக்கு. அதுவும் ஜெய்பீம் பண்ணதுலேருந்து ஃபுல்லாக கிரே ஷேடு அதுவும் போலீஸ் அப்படியே தான் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் எனக்கு ஓகே தான், நல்ல ரோலு, நல்ல டேரக்டர் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு 10 படம் போலீஸ் இருந்தாலும் 10 படம் பண்ணுவேன். ஓகே, அது உங்களுக்கு எதுவும் பயம் கொடுக்கலையா? நம்மள எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அப்படின்றது? அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. சூப்பர் ஸ்டாரே வில்லனாக இருந்து தான் வந்திருக்காரு. அது அந்த மாதிரிலாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. அந்த ரோல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்னு தான் தோணுது. ஓகே உங்களோட நெக்ஸ்ட் பிளான்ஸ் என்னென்ன? நெக்ஸ்ட் என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க இப்போ? நெக்ஸ்ட் லொகேஷன் அசிஸ்டன்ட் விஷ்ணு அந்த படத்துல பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பேட்டக்காளி பண்ணார்ல டேரக்டர், அவர் படத்துல ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் சிவகார்த்தியன் முருகதாஸ் அந்த படத்துல ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே பிரதர், எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். டைமுக்கும் பொறுமைக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.